செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எந்த சிந்தையில் வந்து அறிவினாடி நில்லாத்தா. கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா. ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு மாரியம்மன் வழிபாடு பற்றி பார்க்க போகிறோம். மாரியம்மன் வழிபாடு என்பது பங்குனி மாதத்திலிருந்து தொடங்கும். பொதுவாக கோடை காலத்தில் தான் மாரியம்மன் வழிபாடே நடக்கும். என்னன்னா, மாரி என்பவள் யாருன்னா மழையை கொடுப்பவள். எப்படி செல்வத்திற்கு மகாலட்சுமியும் கல்விக்கு சரஸ்வதியும் வீரத்திற்கு பார்வதியும் வணங்குகிறோமோ அதே போல மழைக்காக வேண்டி வழிபடக்கூடியவள் தான் மாரியம்மன். இந்த மாரியம்மன் வழிபாட்டில் முக்கியமானதுன்னா வேப்பிலையும் மஞ்சளும். இந்த கொடும் நோயான வைசூரி நோய், அம்மை என்று சொல்லக்கூடிய அந்த நோய், அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நாம் மாரியம்மனை வழிபாடு பண்ணுறோம். மாரியம்மனை அழைத்து வழிபடுவது எப்பன்னா, முளைப்பாரி போட்டு மாரியம்மன் வளர்ந்து வருவதற்காக மாரியம்மனை அழைத்து பாடுவோம். நோய்வாய்ப்பட்டு அம்மை நோய் கண்டவர்கள் அருகிலே இருந்து மாரியம்மன் தாலாட்டு பாடுகிற போது அந்த நோயின் வெப்புத்தன்மை, வெம்மைத்தன்மை, அந்த நோயின் தாக்கம் குறையும். படிப்படியாக அம்மை இறங்கிடும். அதனால தான் மாரியம்மன் தாலாட்டு பாடல் பாடி வழிபாடு பண்ணுறோம். இந்த பங்குனி மாதத்திலே எல்லா மாரியம்மன் கோவில்கள்லையும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள், மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்வார்கள். அதே போல் தெல்லு மாவுன்னு சொல்லிட்டு மாவிளக்கு மாதிரி இல்லாமல் பச்சரிசியும் வெல்லம் போட்டு மாவாக்கி அதில் வேப்பிலை கலந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இதெல்லாம் வேண்டுதல் செய்து செய்வார்கள். தீச்சட்டி எடுப்பாங்க, ஆயிரங்கண் பானை எடுப்பாங்க, காவடி எடுப்பாங்க. ஏன் தஞ்சை கரியிலே இருக்கக்கூடிய அந்த மகாமாரியம்மன் ஆலயத்திலே பாடை காவடி என்று பாடையிலே வைத்து அவர்களை தூக்கி செல்ல நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஆலயங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பான மாரியம்மன் கோயில்கள் இருக்குது. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கங்குடி மாரியம்மன், ராமநாதபுரம் மாவட்டத்தில் தாயமங்கலம், அதே போல் காரைக்குடியில் ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது. திருச்சியில் சமயபுரத்தம்மன் இருக்குது. தெப்பக்குளம் மாரியம்மன் மதுரையில் இருக்குது. திண்டுக்கல்லில் கோட்டை மாரியம்மன். அப்படி அவர்கள் பகுதியிலே இருக்கக்கூடிய மாரியம்மனை வழிபட்டு இந்த நாட்களிலே மழையையும் வரவைத்து இந்த கொடிய நோய்கள் தாக்காமல் நம்ம வழிபாடு பண்ணுறோம். அப்போ இந்த மஞ்சளும் வேப்பலையும் எப்படி முக்கியமோ அதே போல் மாரியம்மன் வழிபாட்டில் உடுக்கை முக்கியங்க. இந்த உடுக்கை அடித்த உடனே மாரியம்மன் இறங்கி வருவாள் என்ற நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கிறது. ஆகவே மாரியம்மன் வழிபாடு செய்து இந்த பங்குனி மாதத்திலே ஒரு பொங்கலாவது வீட்டில் வச்சு, அதுவும் அம்மையினால் இறந்த பெண்கள், இதற்கு முன்னாடி நம்ம 2-3 தலைமுறைக்கு முன்னாடி அப்படி யாராவது இறந்துருந்தாங்கன்னா அந்த வீட்டில் பங்குனி மாதத்திலே பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சு பாருங்கள். குடும்பம் தலைக்கும். குலதெய்வத்தை வழிபட்டதற்குரிய பலன் கிடைக்கும். அதனால் இந்த மாரியம்மனை இந்த பங்குனியிலே வழிபடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.